Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இன்ஸ்டன்ட்டா வடை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நம்ம பருப்பு எதுவும் ஊற வைக்க வேண்டியது இல்ல. இட்லி மாவு இருந்துச்சுனாலே குயிக்கா நம்மளுடைய வடை ரெசிபி ரெடி ஆயிரும். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தோசை மாவுனால நீங்க எடுத்துக்கங்க. கொஞ்சம் திக்கா இருக்குறதா பார்த்து எடுத்துக்கங்க. மாவு வந்து ரொம்ப புளிப்பு இருக்க கூடாது. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்றதுனால உங்களுக்கு டெக்ஸ்சரும் நல்லா உளுந்து வடை டெக்ஸ்சர்ல இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போல பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வேண்டாம்னா நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல பொடியா கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனா mix பண்ணிரலாங்க. நம்ம ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு இருக்கும், அதனால உப்பு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஈவனா mix பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிரலாம். நம்ம ரவை போட்டுக்கிறதுனால நல்லா ஊறி ரவை சாஃப்ட்டா வரும்போது மாவு திக்கா வந்துரும் உங்களுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா திக்கா வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா திக்கா இருக்கணும். இதுதான் இதோட பதம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருந்ததுன்னா இன்னும் 2 ஸ்பூன் போல ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயும் சூடா இருக்கு. யூசுவலா நம்ம மெதுவடை எப்படி தட்டி போடுவோமோ அது போல தட்டிரலாம். கையில லைட்டா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதில இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துருவோம். டீ போடுற நேரத்துல குயிக்கா 5 நிமிஷத்துல முடிச்சிரலாங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்திருச்சு, திருப்பி போட்டுறலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு, எடுத்துறலாம். பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்ட்டாவும் வெளிய நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இருக்கிற மாவுல போட்டு எடுத்துறலாம். நம்ம வடையெல்லாம் குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.